ஜானாருக்கு இருந்தாலும் ஆதவர்ஜனா இருந்தாலும் இல்லை 2 பேரும் சேர்த்து விஜயும் சேர்த்து அவங்க போட்ட பிளானாலும் சரி, இவங்க ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெரிய தவறு செஞ்சது என்ன, விஜயை நெருங்க முடியாத ஒரு மோடி மாதிரி ஒரு ஜெயலலிதா அவர்கள் மாதிரியான இமேஜ் உள்ள ஒரு தலைவராக உருவாக்கன்னு நினைச்சாங்க இல்லையா, அது மொத்தத்தில் தவறுன்னு நான் புரிஞ்சுப்பேன். என்னன்னா, விஜய்க்கு இயல்பாக அந்த இமேஜ் இல்லை. விஜய்க்கு இயல்பா என்ன இமேஜ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு, நம்ம அண்ணன் விஜய் அண்ணா தானே. விஜய்க்கான இமேஜ் என்ன, விஜய் அண்ணான்னு தானே பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி மக்களோட மக்களா அவரை முன்னிறுத்துறதுக்கு ஏதாவது விஜய்க்கு வந்து ஏபிசின்னு கிட்டத்தட்ட எல்லா சென்டர்லயுமே கனெக்ட் ஆன ஒரு ஆள். ஏன் வீட்டுல ஒரு ஓட்டு இருக்குன்னு பேசுறோம், அவர் வீட்டுல ஒரு நபர், நம்ம அண்ணன் மாதிரி, நம்ம மாமா மாதிரி, சித்தவா மாதிரி, தம்பி மாதிரி, நம்ம புள்ள மாதிரியாங்கிற முகமைப்பும் உருவமைப்பும் கொண்ட ஒரு நபர். ஸோ அப்போ அவருக்கு மக்களோட மக்களா சேர்ந்து இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அவர் எல்லாத்துக்கும் இறங்கி வந்து வேலை செய்யணும். திரையில மட்டும் இல்ல, தரையில கூட அப்படிதான் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற இமேஜ் தான், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் இவங்க அன்பார்ச்சுனேட்லி இவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி இல்ல, அடிக்கடி வரக்கூடாது, எப்போவாதான் வரணும், வந்து பேசுறது நியூஸ் ஆகணும், பேசுறது எல்லாமே செய்தி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு இமேஜை கிரியேட் பண்ண நினைச்சாங்க இல்லையா, அங்கதான் தவறு நிகழ்ந்ததுன்னு நான் பாக்குறேன். இனிமே இருக்கிற நாட்கள்ல கூட அதை மாத்தலாம்.